ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் ரீசெண்டாக வந்த ப்ரோமோவில் அந்த மயிலாஞ்சி பாட்டை திரும்ப போட்டு பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சூர்யானந்தனோட அந்த ரொமான்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போது நந்தினி கொண்டு வந்த அந்த மருதாணி யார் கொண்டு வந்தது அப்படின்றத சொல்லாமல் தான் அருணாச்சலமும் போய் சொல்லி இப்போ எல்லார் கையிலையும் வச்சு விட்டார். அதுக்கு ஒரு போட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா யார் கையில் சிவக்குதோ அவங்களுக்கு தான் பாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சுரேகா மாதேவி கையில் போய் சொல்லி தான் அந்த மருதாணியை வச்சு விட்டார். இன்க்ளூடிங் இப்போ சுந்தரவல்லியும் ஸோ அவங்களும் கையில் வச்சுக்கிட்டாங்க. யாரும் கேட்டு கூட பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சலம் ஒரு பொய்யை சொல்லி தான் வச்சு விட்டுருக்காரு. இப்போ தான் நம்ம சூர்யானந்தனிக்கு அந்த ரொமான்ஸ் அப்படின்றது நடந்தது. சரியா? ஆனால் சூர்யா பார்த்திங்க அப்படின்னா அதை யார் கொண்டு வந்தது, அது ஏது அப்படின்ற எல்லா உண்மையும் பார்த்திங்கன்னா போட்டு உடச்சிறாரு. இதை கேட்டதுமே சுந்தரவல்லிக்கு செம்மையாக காண்டாகுது. பட் இருந்தாலும் இப்போ சூர்யா பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணுறாரு. வழக்கம் போல் தான் சுந்தரவல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சுந்தரவல்லி செம்மையாக கடுப்பாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபங்க்ஷனில் இந்த வீட்டுக்கு உண்மையான முதலாளி யார் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஸோ நந்தினி தான் அப்படின்றத நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதெல்லாம் கேட்டு சுந்தரவல்லிக்கு செம்மையாக கடுப்பாகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் அடுத்ததாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த அர்ச்சனா வேறு பார்த்திங்க அப்படின்னா சூர்யா அடையிறதுக்கு ஏதோ பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத. பட் யார் என்ன பண்ணாலும் சூர்யானந்தனியை பிரிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.